கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உயிருள்ள விசுவாசம் பாவத்தின் மீது வெற்றி கொள்ளும். யாக்கோபு 1:18 பின்வருமாறு கூறுகிறது: அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நாம் ஏன் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும்? இல்லையென்றால் நாம் ஏன் சோதனைகளிலே பாவம் செய்வதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதை குறித்து யாக்கோபு 3 காரியங்களை இந்த வசனத்திலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். முதலாவது, தேவன் அவருடைய சித்தத்தின்படி நம்மை ஜெனிப்பித்தார். அதனுடைய பொருள் என்ன? நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கடவுள் சித்தம் கொண்டார். ரட்சிப்பு என்றால் என்ன? பாவியாகிய ஒரு மனிதனுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவ பரிகார பலியாக கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்னை பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர் என்று அவரை இரட்சகராக விசுவாசிப்பதே ரட்சிப்பு. இப்போ நான் எதிலிருந்து ரட்சிக்கப்படுறேன்? பாவத்திலிருந்து நான் ரட்சிக்கப்படுகின்றேன். நான் எதற்காக ரட்சிக்கப்படுகின்றேன்? பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்காக நான் ரட்சிக்கப்படுகிறேன். யாக்கோபு சொல்கிறாரு, முதலாவது நீங்கள் ஏன் பாவம் செய்யக்கூடாது? ஏன்னா கடவுள் பாவம் செய்வதற்காக நம்மை ரட்சிக்கலைங்க. நாம் பாவம் செய்யக்கூடாது என்பதை அவருடைய சித்தமாக கொண்டு நம்மை ரட்சித்திருக்கிறார். இரண்டாவது, கடவுள் எல்லா சிருஷ்டிப்புகளிலும் நம்மை முதல் பலனாக மீட்டெடுத்திருக்கிறார். We are the first fruit of all creation. இப்போ இதனுடைய பொருள் என்ன? 2 விதமாக இந்த வார்த்தை பொருள்படும். முதலாவது, ஆதி திருச்சபையார் 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க எல்லா விசுவாசிகளிலும் முதற் பலனானவர்கள். ஏன்னா அவங்க தான் முதலாவது ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டாங்க. இது ஒரு வியூகம். ஆனால் அதுவா யாக்கோபு இங்கே கூறுறாரு? இல்லை, அவர் சொல்கிறாரு சிருஷ்டிப்புகளிலே முதற் பலன் என்று கூறுகிறார். அதன் பொருள் பசுத்த வேதாகமம் சொல்கிறது, சகல சிருஷ்டிப்பும், வானமும் பூமியும் இயற்கையும் அதிலுள்ள யாவும் இயேசு கிறிஸ்துவின் மீட்பிற்காக ஏங்கி தவிக்கிறது. இப்போ இந்த சகல சிருஷ்டிப்புகளிலும் கடவுள் நம்ம தான் முதல் பலனாக தெரிந்து கொண்டார். பழைய ஏற்பாட்டில் இந்த முதற் பலன் என்ற வார்த்தையை நம்ம பார்க்குறப்போ, இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய அறுவடையிலே முதல் பலனை ஆலயத்திலே கொண்டு வந்து கர்த்தருக்கென்று அவர்கள் காணிக்கையாக கொடுத்து விடுவார்கள். அது கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அதே போல்தான் விசுவாசிகளாகிய நாம் சகல சிருஷ்டிப்புகளிலும் முதல் பலன் என்று வேதம் சொல்லும்போது, நாம் கர்த்தருக்கு சேவை செய்யும்படியாக, கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும்படியாக நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டவர்கள், இல்லை என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் எதற்காக நம்மை ரட்சித்திருக்கிறாரு? எல்லா சிருஷ்டிப்புகளிலும் முதல் பலனாக நாம் கடவுளுக்காக நம்மை அர்ப்பணித்து வாழ வேண்டும். மூன்றாவதாக, நாம் ஏன் பாவம் செய்யக்கூடாது? கர்த்தர் தன்னுடைய சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்தார். எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகள் நமக்கு அறிவிக்கப்பட்ட போது அந்த வார்த்தைகளின் மூலமாக நாம் உயிர் பெற்றோம். இப்போ அந்த சத்திய வசனத்தை ஏற்றுக்கொண்ட நாம் அந்த சத்திய வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும். அதிலே நாம் நிலைத்திருக்கவும் அழைக்கப்பட்டவர்கள். நான் ஏன் பாவம் செய்யக்கூடாது? ஏன்னா கடவுள் என்னை பாவத்திலிருந்து மீட்டு பரிசுத்தமாக வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார். இரண்டாவது, நான் சகல சிருஷ்டிப்புகளிலும் ஆண்டவருக்காக வாழ்வதற்காக முதற் பலனாக தெரிந்து கொள்ளப்பட்டவள். நான் ஏன் பாவம் செய்யக்கூடாது? ஏன்னா நான் சத்திய வசனத்தினால நான் மீட்கப்பட்டவன். அந்த சத்திய வசனத்தின்படி நான் வாழ வேண்டும். கர்த்ததாமே பாவத்தை மேற்கொண்டு அவருக்கு அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கையை வாழ நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.